மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக நண்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் இந்த காணொளியில் தூரம் மற்றும் கதி சார்ந்த நுண்ணறிவு வினாக்களுடைய அடிப்படைகள், அந்த கேள்விக்கு நாங்கள் எவ்வளோ இலகுவாக விடையளிக்கலாம், நாங்கள் என்னென்ன ஷார்ட்கட் பயன்படுத்தலாம் போன்ற பல்வேறு தகவல்களோடு இந்த காணொளி அமைய பெற்றிருக்கிறது. இந்த காணொளியை பார்வையிடக்கூடிய என்னுடைய அன்பு உறவுகள் கட்டாயம் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. யாராவது என்னுடைய வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்ப்பீங்களா இருந்தால் கட்டாயம் என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் தூரம் மற்றும் நேரம் அது சம்பந்தமான அடிப்படைகள் பார்க்க போகிறோம். தூரம் கதிர் அடிப்படைகளை பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு வினாவை வச்சு நாங்கள் இந்த கேள்வியை அணுகுவோம். வினா என்னன்னு சொன்னால், 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மட்டக்களப்பு நகரத்திற்கு ஒருவர் தனது மோட்டார் சைக்கிளில் 60 கிலோமீட்டர் per என்ற வேகத்தில் மாறாக்கதியில் செல்கிறார் என்றால் எத்தனை நிமிடங்களில் செல்வார்? இதுக்கு கணக்கெல்லாம் பார்க்கறத விடுவோமே. நாம முதல்ல எங்கட கணக்கு, நாம் இதை வாய்க்கணக்கில் பேச்சில் எப்படி பார்க்கலாம்? நம்மளோட விளக்கத்துக்கு எடுத்தோம்டா, எங்கட வாகனத்தில் கிலோமீட்டர் per என்னத்தை குறிக்குமெண்டா, நம்மளால ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் போகலாம்ன்றதை குறிக்கும். அப்போ இங்கே தரப்பட்டிக்குது 60 கிலோமீட்டர் per வேகத்தில் போகிறார். அப்படி என்றா என்ன அர்த்தம்? அவரால் ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் தூரம் போகலாம். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு அவர் 60 கிலோமீட்டர் தூரம் போகலான்னு சொன்னால், இங்கே தரப்பட்டிக்கிறது என்ன? 30 கிலோமீட்டர் தான். அப்போ இந்த 30 கிலோமீட்டருக்கு அவருக்கு வரும்போது அரை மணித்தியாலம் தான் போகும். அப்போ இந்த கேள்விக்கு நம்ம இலகுவா என்ன செஞ்சிருவோம்? விடை அளிச்சிருவோம், அரை மணி நேரம். அப்போ எங்களுக்கு நிமிடத்தில் கேட்டிக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? மணித்தியாலத்தை நிமிடத்துக்கு மாற்றுறதுக்கு ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடம் இருக்குது? 60 நிமிடம் இருக்குது. அப்போ நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம்? 1/2 தர 60ஆல் பெருக்க போகிறோம். அப்போ ஒரு 60 60 60 2ஆல் பிரித்தா சமன் 30. எனவே 30 நிமிடம் என்று நம்ம இதை செய்ய போகிறோம், நிமிடத்தில் மாற்றி சொல்ல போகிறோம். அல்லது நமக்கு தெரியுமே, ஒரு மணித்தியாலத்தில் 60 நிமிடம் உண்டு, அரை மணித்தியாலத்தில் 30 நிமிடம் என்றது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கணக்குகள் எல்லாம் எப்படி பார்க்கலான்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். சரி, அது விளங்கிட்டு. இப்போ இந்த கதி சம்பந்தமான பாடங்களை நீங்கள் கற்கிற நேரம் எல்லா வீடியோக்களையும் நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. எல்லா வீடியோக்களையும் இதில் தியரியை இப்படி விளங்கப்படுத்திருப்பாங்க. கதி காண்பதற்கு நேரத்தின் கீழ் தூரம் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. நானும் அதை உங்களுக்கு எழுதுகிறேன். சரியா? எழுதி போட்டு நம்ம இதை பாடமாக்கத்தான் வேணுமா இல்லை எப்படி விளங்கலான்றதுக்கு சூப்பரான ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன், கவனிங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம கதியை காண்றதுக்கு நம்ம பாடமாக்குற தியரி என்ன? கதி சமன் நம்ம பாடமாக்குவோம். கதி சமன் என்ன? தூரத்தின் கீழ் நேரம் என்ற ஒரு தியரி பாடமாக்குவோம். இன்னொரு தியரி பாடமாக்குவோம், தூரத்தை காண்றதுக்கு தூரம் சமன் நம்ம காணுவோம். தூரத்தை பார்க்கறதுக்கு வேக அல்லது கதி சமன் வேக தர நேரம் என்று பாடமாக்குவோம். அல்லது வேகத்துக்கு பதிலாக இதில் கதி தர நேரம் என்று பாடமாக்குவோம். மூணாவது கேட்பாங்க, நேரத்தை கேட்குற நேரம் சொல்லும்போது தூரத்தின் கீழ் வேகம் என்று இந்த 3 விஷயத்தையும் ஒன்றுக்குள்ள ஒன்றா நாம் பார்ப்போம். அப்போ இதெல்லாம் நாம் பாடமாக தேவையில்லை. இது எப்படி வந்தது என்கிறத அடிப்படையை விளங்கினா சரி. அதுக்குத்தான் நாம் ஒரு சூப்பர் ட்ரிக் ஒன்று பயன்படுத்த போகிறோம். இது சம்பந்தமான முக்கிய அடிப்படைகள், இந்த நேரத்தை ஏன் கேட்குறாங்க, தூரத்தை ஏன் கேட்குறாங்கன்றத பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் போவோம். ஓகே, ரைட், அதை கவனிங்க. சரி, இப்போ கவனிச்சமா இருந்தா பாருங்க. ஓகே, இப்போ சொல்லப்படுற தூரம் கதி நேரம் இது எல்லாத்துக்கும் உரிய குறியீடுகளை கட்டாயம் நீங்கள் அதை நினைவு வச்சே ஆகணும். அப்போ தானே உங்களுக்கு இலகுவாக அந்த தியரியை சூத்திரத்தை உங்களுக்கு போட்டு பார்க்குறதுக்கு லேசாக இருக்கும். தூரம் என்ற என்ன ஆங்கிலத்தில்? டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம அதுக்கு டியை பயன்படுத்துவோம், கேபிட்டல் டியை பயன்படுத்துவோம். ரைட். அடுத்தது ஸ்பீடுக்கு எஸ்ஸை பயன்படுத்துவோம், நேரத்துக்கு டைமை பயன்படுத்துவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் கேள்வி வரும். சில நேரம் எவ்வளவு நேரத்தில் போய் சேர்ந்தாருன்ற நேரத்தை கேட்ட மாதிரி, எவ்வளவு தூரம் போனாருன்ற தூரத்தை கேட்பாங்க, அல்லது எவ்வளோ வேகத்தில் போன, இந்த 3 கேள்வியும் வரும். இப்போ இந்த 3 கேள்வி வர்றதுனா அந்த 3ஐயும் பற்றி நம்ம விளங்கி ஆகணும். சரியா? ரைட். அந்த அடிப்படையில் இதை இலகுவாக புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு மாய முக்கோணம் ஒன்று இருக்குது, மெஜிக்கல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த மாய முக்கோணம் என்னத்தை சொல்லுமெண்டா,
உங்கள்கிட்ட டிஸ்டன்ஸ் தூரத்தை கேட்டா தூரத்தை என்ன செய்வீங்க, டியை போட்டீங்கண்டா, இந்த டி எடுத்தீங்கண்டா அடுத்தது என்ன இருக்கு, இந்த டி தவிர்த்தது என்ன இருக்கு, இந்த டி தவிர்த்து எஸ்ஸும் டியும் பக்கத்து பக்கத்துல இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் சமன் எஸ் பக்கத்து பக்கத்துல வாரத்தை பெருக்கணும், எஸ் தர டி என்று பெருக்கணும் டிஸ்டன்ஸ் கேட்டா. சரிதானே, தூரத்தை கேட்டா. ரைட். அதே நேரம் உங்கள்கிட்ட இந்த டிஸ்டன்ஸுக்கு பதிலா கதி ஸ்பீடை கேட்டா என்ன செய்வீங்க, இந்த எஸ்ஸை மட்டும் மறைச்சு விட்டு பார்த்தீங்கன்னா டிக்கு கீழே டி இருக்கு. அப்போ அதை எஸ்ஸை எடுத்து டியின் கீழ் டி என்று எடுத்துக்குங்க. ரைட். இப்போ அதே போல உங்கள்கிட்ட டீயை கேட்டா, இந்த டீயை கேட்டா இந்த டீயை மறைச்சிங்கண்டா என்ன நடக்கும், டீயை வேற எடுத்தீங்கண்டா டியின் கீழ் எஸ் என்று வரும். அப்போ இதை தமிழில் மாற்றி பாருங்க. முதலாவது டி டிஸ்டன்ஸ். சரிதானே, டிஸ்டன்ஸுக்கு நம்ம என்ன சொன்னோம், டிஸ்டன்ஸ் என்றா தூரம். தூரம் காண்பதுக்கு நம்ம தமிழில் என்ன எழுதி எடுத்தோம், வேகம் தர நேரம் என்று நம்ம பாடமாக்கி இருப்போம். அதான் இது வேகம் தர நேரம். அப்போ கதி ஸ்பீடுண்டா, ஸ்பீடுக்கு என்ன பார்த்தோம், தூரத்தின் கீழ் நேரம் என்று பார்த்தோம். ஸ்பீட் பார்க்கும்போது நேரம் கேட்டதுக்கு தூரத்தின் கீழ் வேகம் என்று நம்ம பாடமாக்கணும் தானே, அதான் இந்த விஷயம். அப்போ அதுக்கான ஷார்ட்கட் முறை தான் இந்த மெஜிக்கல் ட்ரையாங்கிளை பயன்படுத்தி நாம இந்த தூரங்களை பார்க்கறது. சரிதானே. அப்போ இதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன செய்யப்படாது, எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் தூரத்துக்கு என்ன சூத்திரம், நேரத்துக்கு என்ன சூத்திரம், கதிக்கு என்ன சூத்திரம்னு நாங்கள் பாடமாயிட்டு இந்த ட்ரையாங்கிளை மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. அந்த எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்கள் என்னத்தை குறிக்குதுங்கிறதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம இந்த கேள்வியை நம்ம சொன்ன இந்த விதிமுறைக்கு உட்படுத்தி பார்ப்போம், விட சரியா வருதான்றது. ஓகே, வினாவில் தரப்பட்டிருக்கக்கூடிய விவரங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த தியரியை பயன்படுத்தி எப்படி விடையளிக்கலாம்ன்றதை பார்ப்போம். வினாவில் கேட்டிக்கிறாங்க என்னண்டா 30 கிலோமீட்டர் தொலைவு, டிஸ்டன்ஸ் வந்து 30 கிலோமீட்டர், போகிற வேகம் 60ன்னா எவ்வளோ நேரத்தில் போய் சேருவார். அப்போ டைமை தான் கேட்டிங்க, நம்ம இந்த டைமை பார்க்க போகிறோம். அப்போ டைமுக்கு என்ன நாங்கள் பார்த்தோம், டைமை காண்றதுக்கு டியின் கீழ் எஸ் என்ன டிஸ்டன்ஸின் கீழ் ஸ்பீடுன்றதை பார்த்தோம். ரைட். இதை நாங்கள் அப்படி என்ன செய்வோம், இதுக்கு அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணினோம்னா தான் இங்கே தரப்பட்டிருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 30. ரைட். 30 என்று சொன்னால் 30 கீழே வேகம் தந்திக்குது எங்களுக்கு 60. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதை சுருக்க போகிறோம். சுருக்கினமாக இருந்தால் 0 வெட்டலாம், 3 சுருக்கினா ஒரு முறை, அதே 6 சுருக்கினா 2 முறை. அப்போ இரண்டும் சுருக்கக்கூடிய ஒரு இலக்கமாக 3 எடுத்துக்கொள்ளலாம். எனவே 1/2 1/2 என்பது தகவலாக வந்துக்குது. அப்போ 1/2 என்ன, அரை மணித்தியாலம் என்பது வந்துக்குது. ரைட். இப்போ இங்கே நிமிடங்கள் இல்லையா கேட்டிக்குது. அப்போ நிமிடங்களில் கேட்டால் நாங்கள் இதுக்கு எப்படி விடையளிப்போம், இங்கே கேள்வி நிமிடங்கள் என்னன்றதான் கேள்வி. அப்போ நிமிடங்களில் கேட்டிக்கிறதுனால நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த 1/2 60 நிமிடத்தால் என்ன செய்ய போகிறோம், பெருக்க போகிறோம். ரைட். பெருக்கினமாக இருந்தால் 60 ஒரு தடவை 60 அதை 2ஆல் பிரிச்சமாக இருந்தால் சமன் 30 நிமிடம் என்பது கேள்விக்கு உரிய விடையாக இதுக்கு இருந்து பார்க்கலாம். ரைட். இதே நேரம் இந்த 30 நிமிடம் அப்படியே இருக்க 30 நிமிடம் இருக்க எங்களுக்கு நாங்கள் இதை அரை மணி நேரம் என்றதை வச்சுக்குவோம். சரிதானே, அரை மணித்தியாலம் என்றே வச்சுக்குவோம். அரை மணித்தியாலம் என்றதை கேள்வியில் இருக்க அப்படியே வச்சுக்கொண்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 60 கிலோமீட்டர் வேகம் எங்களுக்கு தரப்படலை. இப்போ கேள்வி எப்படி கேட்குறாங்கண்டா 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மட்டக்களப்பு நகரத்திற்கு ஒருவர் தனது மோட்டார் சைக்கிளில் அரை மணி நேரத்தில் செல்கிறார் என்றால் அவர் எவ்வளோ வேகத்தில் போயிருப்பாருண்டா. இப்போ கேட்டிக்கிறது என்ன, ஸ்பீடை கேட்டிக்குது, வேகத்தை கேள்வியாக கேட்டிக்குது. ரைட். அப்போ வேகத்தை கேள்வியாக கேட்ட நம்ம என்ன செய்வோம், டியின் கீழ் டி எடுப்போம். ரைட். அப்போ ஸ்பீட் சமன் டியின் கீழ் டி எடுப்போம். டைமை டிஸ்டன்ஸால் பிரிக்க போகிறோம். ரைட். டைம் எங்களுக்கு அரை தந்திக்குது, டிஸ்டன்ஸ் என்ன 30. ரைட். இப்போ இந்த நாங்கள் 30 என்ன செய்ய போகிறோம், அரையால் பிரிக்க போகிறோம். இப்படி முழு தானம் உண்டு வருகிற போது, இது முக்கியமான ஒரு இடம், இதை நன்றாக கவனித்து கொள்ளுங்க. இப்படி முழு தானம் உண்டு பிரியறதுக்காக ஒரு பின்னத்தினால பிரிய வந்தா நாங்கள் என்ன செய்யணும்டா, அதை மாறி பெருக்கணும். மாறி பெருக்கிறேன்டா என்ன, இந்த 30 நாங்கள் மாறி பெருக்கம் செய்யணும். எப்படி, 2ன் கீழ் 1ஆல் பெருக்கம் செய்யணும். அப்போ பெருக்கினமாக இருந்தால் இதனுடைய விடை என்ன வரப்போகுது, 60 கிலோமீட்டர்
per hours என்று வரப்போகுது. ஏன் நாங்கள் 2/1 என்பதை மணி நேரமாக எடுத்துக்கிறோம். சரிதானே? அரை மணித்தியாலம்ன்றதுனால வேகத்தையும் மணித்தியாலமாக எடுப்போம். அப்போ 60 கிலோமீட்டர் per hours என்றது அதில் கண்டுட்டோம். சரி, இப்போ டிஸ்டன்ஸை காண போகிறோம். டிஸ்டன்ஸ் எப்படி காணலான்றதை பார்ப்போம். சரியா? டிஸ்டன்ஸ் வருதான்றதை பாருங்க. ரைட், இப்போ பாருங்க, டிஸ்டன்ஸ் எங்களுக்கு தரையிலேருந்தே வச்சுக்குவோம். நம்ம நேரம் அரை மணி நேரம் பார்த்துட்டோம். அதே போல் வேகத்தையும் கண்டு வச்சுட்டோம், ஸ்பீடையும் 60 கண்டு வச்சுட்டோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸை காண்றதுக்கு என்ன இங்கே தரப்பட்டதுக்கு எஸ்ஐன்டியும் பெருக்கணும் இல்லையா? ரைட், அப்போ டிஸ்டன்ஸ் சமன் எஸ் தர டி என்றா இங்கே எஸ் என்ன, ஸ்பீட் என்ன, எங்களுக்கு 60 கிலோமீட்டர் என்று தந்திருக்குது. ரைட், பெருக்கிறோம் எத்தனையால, 1/2 பெருக்கிறோம். அப்போ பெருக்கினமாக இருந்தால் என்ன வரப்போகுது, 60 2ஆல் பிரித்தோம்டா 30. எனவே இப்போ நம்ம இங்கே விட கொடுப்போம் 30 கிலோமீட்டர் தூரம். அப்போ கேட்ட எல்லா கேள்விக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த அடிப்படையை வச்சு விடையளிச்சிட்டோம். அப்போ இதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த அடிப்படையில் கேள்வி வந்தாலும் இந்த பேசிக்கை மறந்துடாதீங்க. இதில் உள்ள விஷயத்தை அடிப்படைகளை புரிஞ்சு கொண்டால் இதுக்கு பிறகு என்ன கேள்வி வந்தாலும் எங்களுக்கு விடையளிக்கலாம். ரைட், இதுக்கு பிறகு உள்ள விஷயம் என்னென்னா, நாங்கள் இந்த மணித்தியாலங்களில் உள்ளத நிமிடங்களில் மாற்றுறது, செகண்டில் மாற்றுறது, இது எங்களுக்கு தேவைப்படும், கேள்விக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படும். அதுகள் எப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்வையிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பார்க்குறாங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்வையிடுங்க. அடுத்த பகுதியில் என்னன்றதை பார்ப்போம். ஆகவே நாங்கள் ஏற்கனவே பேசின மாதிரி அடுத்த அலகு மாற்றம் பார்க்க போகிறோம். கிலோமீட்டர் per hours என்பது, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 1 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிற ஒரு வாகனம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மீட்டர் அல்லது ஒரு வினாடிக்கு செகண்டுக்கு எத்தனை மீட்டர் பயணிக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ கிலோமீட்டர் per hours என்பதை மீட்டர் செகண்டாக மாற்றுதல் என்கிறதான் இந்த பகுதி. இப்போ பாருங்க, உதாரணமாக 1 கிலோமீட்டர் எடுத்துக்குவோம். 1 கிலோமீட்டர், ரைட், இந்த 1 கிலோமீட்டர் எத்தனை மீட்டர், 1000 மீட்டர். அதே மாதிரி ஒரு மணித்தியாலம் 1 hour எத்தனை செகண்ட், 3600 செகண்ட். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த இருக்கிற பெரிய இலக்கத்தை சின்ன இலக்கமாக மாற்ற போகிறோம். இந்த 2 பூஜ்ஜியத்தையும் வெட்டினமாக இருந்தால் 10 வருது, கீழே 36. 10ஐ 36ஐயும் சமமாக பிரிக்கக்கூடிய மிக சிறிய இலக்கம் என்னன்னு கேட்டால் 2. சரிதானே? பெரிய இலக்கம் கூட 10ஆல் தான் பிரிக்கணும், பிரித்தா கூட 36 சரியாக பிரிக்க இயலாது. 40 இருந்திருந்தால் 1 4 மணி எடுத்திருக்கலாம். ஆனால் இங்கே 36 இருக்கு. எனவே 10ஐ 5ஆலையும் பிரிக்க முடியாது. 10 பிரிக்கலாம், கீழே 36 பிரிக்கலான்றதுனா 2ஆல் பிரிச்சமாக இருந்தால் 10ல் 2 5 முறை, 36ல் 18 முறை. எனவே 1 கிலோமீட்டர் per hours என்பது என்னத்துக்கு ஈக்குவலண்டா, சரிதானே, 5 மீட்டர் per 18 செகண்ட். சரிதானே? 5 மீட்டர் 18 செகண்ட் என்பதுக்கு ஈக்குவல் என்கிறத நாங்கள் இதிலிருந்து விளையாடணும். இதில் நீங்கள் எதுவுமே தலையை பிச்சு கொள்ள வேணாம், இதை பிரித்து எடுத்தீங்கன்னா சரி. இதில் இந்த விஷயம் என்னென்னா, 1 கிலோமீட்டர் என்கிறது எங்களுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்தை ஒருவர் 1 மணி நேரத்தில் கடப்பாராக இருந்தால் அவர் 5 மீட்டரை கடக்கிறதுக்கு 18 செகண்ட் எடுக்கும் என்பதுதான் இதில் அர்த்தம். வளைண்டா, 1 கிலோமீட்டர் ஒரு ஆள் 1 மணித்தியாலத்தில் போறாராண்டா அவர் செகண்டுக்கு 5 மீட்டரை கடக்கிறதுக்கு அவர் 15 செகண்ட் போவார் என்பதுதான் இதில் சுருக்கம். இதை நாங்கள் ஏன் பயன்படுத்தணும் என்றதுக்கு நம்ம பார்த்தோமா இருந்தால், இது சார்ந்து கேள்விகள் வரும். எங்களுக்கு இது சார்ந்து கேள்விகள் வருது என்றதுனால நம்ம இந்த அலகு மாற்றத்தை எடுத்துக்கிட்டோம். சரிதானே? ரைட். இப்போ உதாரணமாக 30 கிலோமீட்டர் per hours செகண்டுக்கு மாற்றினா எத்தனை வரும்ன்றதை பார்ப்போம். ஒரு உதாரணம் வச்சு பார்ப்போம். நமக்கு 30 கிலோமீட்டர் நம்ம மீட்டர் per செகண்டாக மாற்ற போகிறோம். எப்படி வருதுன்றதை பாருங்கள். ரைட். இப்போ 30 கிலோமீட்டர் தானே, அப்போ நம்ம அதை எடுத்துக்குவோம். 30
நம்ம இங்கே ஏற்கனவே 1 கிலோமீட்டரை மீட்டர் பர் செகண்டுங்கிறதுக்கு அடையாளம் கண்டு வச்சுக்கிறோம் 5/18 என்பது சரிதானே. அப்போ அதை அப்படியே பெருக்கினா சரி 5/18 பெருக்கினமாக இருந்தால் 3×5 எத்தனை 15 சரிதானே. நம்ம இப்படி சுருக்கி பார்ப்போம். 18 சுருக்கிறதுக்கு எத்தனையால் சுருக்கலாம் 18 6ஆல் சுருக்கினமாக இருந்தால் 6×3 = 18 ரைட். இதில் 6ஆல் சுருக்கினமாக இருந்தால் 5×5 அப்போ 5×5 = 25 நாங்கள் 3ஆல் சுருக்க போகிறோம் பிரிக்க போகிறோம். பிரிச்சமாக இருந்தால் 7×3 = 24 சரி 7×3 = 24 8×3 = 24 மிகுதி 1 தசம் வச்சு நாங்கள் திரும்ப என்ன செய்ய போகிறோம் 10×3 அப்படின்ட்டு போகும். அப்போ 8.3 எனவே 30 km/h என்பது 8.3 m/s என்று மாறும். இது ஒரு அழகு மாற்றம் சரிதானே. இது ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், எப்படி மாறுதுங்கிறத கவனிச்சா சரி. ஓகே, இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த கேள்வி வரக்கூடிய கேள்விக்கு எப்படி விடையளிக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். எங்களுக்கு ஒரு வினா தரப்படுது பாருங்க. என்ன வினா வினா என்னென்றால் பின்வருவனவற்றில் வேகமாக செல்லும் வண்டி எது. அப்போ சில வண்டியுடைய வேகங்கள் தந்திருக்கிறாங்க. முதலாவது வண்டியுடைய வேகம் என்ன? முதலாவது வண்டியுடைய வேகம் 25 m/s. இந்த வண்டி ஒரு செகண்டுக்கு 25 மீட்டர் தூரம் பயணிக்குது. அடுத்தது தந்திக்கிறாங்க 1500 m/min. இது ஒரு நிமிஷத்துக்கு. மேலே இருக்கிறது ஒரு வினாடி, கீழே இருக்கிறது ஒரு நிமிஷம் சரிதானே. ஒரு நிமிஷத்துக்கு 1500 மீட்டர் தூரம் கடக்குது என்கிறது சொல்லப்பட்டிருக்குது. மூன்றாவது பாருங்க 900 km/h 900 இல்லை 90 km/h என்று தரப்பட்டிருக்கு ரைட். இப்போ இதில் கேட்டிக்கிறாங்க வேகமாக செல்லும் வண்டி எது என்று. அப்போ நாங்கள் எடுத்தோடனே 1500 என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்? அலகு மாறுது. இங்க மீட்டர் செகண்ட், அதே மாதிரி இங்க மீட்டர் மினிட், இங்க km/h அலகு மாறுது. தானங்களை வச்சு நாங்கள் எதுவும் பார்க்குறோம். எங்களுக்கு இந்த அலகு தான் முக்கியம், இந்த அலகு தான் மிக பிரதானம். அப்போ நாம் இதை காண்றதுக்கு என்ன செய்யலாம்? உண்மையிலே நமக்கு யோசனை நல்லா இதை சிந்திக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? முதல்ல எல்லாத்தையும் ஏதாவது ஒரு அலகுக்கு மாற்றி பார்க்கறதுக்கு பார்ப்போம் என்ன. அப்போ நாம் ஏற்கனவே மீட்டர் செகண்டாக மாற்றுறதுக்கு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஒரு ஷார்ட்கட் 1 km/h என்று வாரது நாம் எப்படி எடுத்துக்கோம்? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் 5/18 m/s என்று பார்த்திருக்கிறோம். அப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இனி வார எல்லா வினாவுக்கும் விடையளிக்க போகிறோம். இப்போ ஏற்கனவே இந்த வினாவில் எங்களுக்கு முதல் கேள்வியாக முதல் விடையாக தரப்பட்டிருக்கிறத பாருங்க 25 m/s என்று தரப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அதுக்கு ஏற்ற மாதிரி மற்ற எல்லாத்தையும் மீட்டர் செகண்டுக்கே மாற்றுவோம். இப்போ 1500 மீட்டர் தரப்பட்டிக்குது, மினிட்ல தரப்பட்டிக்குது. நம்ம இங்கே செய்ய வேண்டியது என்ன? இந்த மினிட்டை செகண்டாக மாற்றணும். அப்போ என்ன செய்யணும்? 1500 ரைட். 1500 நாங்கள் ஒரு நிமிஷத்தில் எத்தனை வினாடி இருக்குது? 60 வினாடி இருக்குது. அப்போ நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம்? 60ஆல் பிரிக்க போகிறோம். 60ஆல் பிரிச்சமாக இருந்தால் இந்த பூஜ்ஜியத்தை வெட்டுவோம், இந்த பூஜ்ஜியத்தையும் வெட்டுவோம். இப்போ 150 60ஆல் பிரித்து பாருங்க. அதாவது 6ஆல் பிரித்து 60 இல்லை 6ஆல் பிரிச்சமாக இருந்தால் 6 12 மிகுதி 3. அப்போ இந்த பூஜ்ஜியத்தை கீழே வரைக்கும்னா 30. அப்போ அதில் 30ல் எத்தனை 6? 5 தடவை 6 இருக்கு. எனவே 25. அப்போ வார விட என்ன? 25. அப்போ இதில் நாங்கள் இதை செகண்டுக்கு மாற்றுற போதும் இது எப்படி மாறுதுண்டா 1500 என்பது 25 m/s மாறுது. அப்போ இதில் ஈக்குவல் என்ன? 1500 m/min என்பதை செகண்டுக்கு மாற்றும் போது எத்தனை வந்திருக்குது எங்களுக்கு? இங்கேயும் 25 m/s என்று மாறிக்குது ரைட். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் 90 km/h என்ன செய்ய போகிறோம்? மீட்டர் செகண்டுக்கு மாற்ற போகிறோம். அப்போ 90 சரிதானே தர நம்ம இங்கே ஏற்கனவே கண்டு வச்சுக்கிறோம் 1 கிலோமீட்டர்ண்டா அதுக்குரிய மீட்டர் செகண்டுக்குரிய அலகு நம்ம கண்டு வச்சுக்கிறோம் 5/18
18. ரைட். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? இது எல்லாத்தையும் சுருக்க போகிறோம். சரி, சுருக்கினமா இருந்தால் பார்ப்போம். 5ஆல் சுருக்க வாய்ப்பு இருக்கா என்று கேட்டால் சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இதில் 6ஆல் சுருக்கலாம். 6ஆல் சுருக்கினமா இருந்தால் 6ல் 18 எத்தனை முறை? 6ல் 18 3 முறை. ரைட். அப்போ இது 3. அப்போ இங்கே 6ஆல் சுருக்கினமா இருந்தால் 90ல் எத்தனை 6ன்றதை பார்ப்போம். 6ஆல் சுருக்கி பார்த்தோமா இருந்தால் 1 6 6, மிகுதி 3. அப்போ இந்த பூச்சி தக்கில் இறக்கினமா இருந்தால் 15. அப்போ இங்கே எங்களுக்கு 15 வருது. சரிதானே? 6 90 நம்ம 6ஆல் சுருக்கினமா இருந்தால் 15. ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ இதை 3ஆல் சுருக்கணுமா 7 பார்த்தோமா இருந்தால் 3ஆல் சுருக்கலாம். இது ஒரு முறை, 15ல் 5 முறை. ரைட். அப்போ 5 முறை என்றா 5 25. 5 25. அப்போ இதில் சுருக்கம் என்ன? இதில் சுருக்கம் எங்களுக்கு வருது 90 கிலோமீட்டரை நாம் செகண்டுக்கு மாற்றும் போது இதனுடைய சுருக்கமும் வருது 25 மீட்டர் பர் செகண்ட் என்பது இதனுடைய சுருக்கமும் வருது. ரைட். அதையும் நம்ம என்ன செய்கிறோம்? மீட்டர் செகண்டுக்கு மாற்றிடும். ரைட். அப்போ எனவே இதில் பார்த்தோமா இருந்தால் தரப்பட்டிருக்கிற எல்லா வேகமும் ஒரே வேகம். அதனுடைய அலகு மாறி இருந்தாலும் மீட்டர் செகண்டுக்கு எல்லாத்தையும் மாற்றும் போது எல்லாமே 25 மீட்டர் பர் செகண்ட் என்பதாக வருது. எனவே இந்த கேள்வியில் எந்த ஒன்றுமே வேகமாக போகல, எல்லாம் சரியான ஒரே அளவில் போகுது என்று நாங்கள் இதுக்கு விடையளிப்போம். சரிதான். எனவே நாங்கள் இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நாங்கள் அந்த அழகை எப்படி மாத்திரம்ங்கிறத இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கணும். ரைட். அப்போ நம்ம இலகுவா சொல்லி தந்திக்கிறோம். 1 கிலோமீட்டரை எப்படி நாம மீட்டர் செகண்டுக்கு மாற்றினமா இருந்தால் 5/18 வரும்ங்கிறத நம்ம எல்லா இடத்தையும் அப்ளை பண்ணினமா இருந்தால் இப்படி வரக்கூடிய கேள்விக்கு நாங்கள் இலகுவாக விடையளிக்கலாம்.